Hi students, welcome to KC Botany. நம்ம இதோட 12th Botany, அதாவது Pure Science Botany பப்ளி எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நடந்த கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் சாப்டர் 1க்கு. ஸோ அடுத்தடுத்த லெசன் வந்து பிரிச்சுட்ருக்கோம், பிரித்தோடனே நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். ஸோ சாப்டர் 1ல் என்னென்ன 2 மார்க்ஸு, என்னென்ன 3 மார்க்கு, என்னென்ன 5 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவங்களுமே கமெண்ட்டில் பயோன்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஈவன் நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு இந்த கொஷின்ஸை பார்த்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, நான் வந்து படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னா இந்த கொஷினை பாருங்கள். ஏன்னா இப்போ 2 மார்க்ஸில் பாருங்கள், கரூரா கனி பாத்தினோகார்பிக் ஃப்ரூட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித்ருவாகச்செல்லின் அமிலத்தை பொறுத்து சூழோட வகைகள், சரிங்களா, டைப்ஸ் ஆஃப் சூல் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து சுரப்பு டப்பிட்டம், ஊடுருவு டப்பிட்டம், செக்ரேட்டரி இன்வாசி டப்பிட்டம், எண்டோத்தீலியுமே பாருங்கள் 2 வாட்டி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஏரும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கருவுரா கனியோட முக்கியத்துவம், சிக்னிமெண்ட் ஆஃப் பார்த்தினோகார்பி, கேந்திரோஃபில்லி. சரிங்களா, அதுக்கடுத்து சுரப்பு ஊடுருவு டப்பிட்டம், இது வந்து ரிப்பீட்டடு கொஷினு. டயாஸ்கொரியா எவ்வாறு தழுவல் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது? டயாஸ்கொரியா ரிப்ரொடியூஸ் வெஜிடேட்டிவ்லி ஹவு? அதுக்கடுத்து கேந்திரோஃபில்லி, இதுவும் நமக்கு தெரிஞ்சது தான், ரிப்பீட்டட் கொஷினு. அதுக்கடுத்து கருப்பையின் படம் வரைந்து பாகம் குறிக்கும், ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்பரஸாக்கு. மெர்மிகோஃபில்லி, ரிப்பீட்டட் கொஷின், எப்பயுமே கேட்கக்கூடியது. மலரின் அமைப்பு படம் வரைந்து பாகம் குலை. சரிங்களா, இந்த கொஷின் வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்துச்சு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்க்கு. ஃப்ளோரோட ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி வரைஞ்சி பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, அதுவும் வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ 3 மார்க்ஸ் பாருங்கள். டிஎஸ் ஆஃப் ஆந்தர், சரிங்களா, மகரந்த பை குறுக்குவெட்டு தோற்றம், இலைவளர் மொட்டு, எஃப்எல்எஸ் பட்டு, மகரந்த பை, இது வந்து ரிப்பீட்டர் கொஷின். சரிங்களா, அதுக்கடுத்து கருப்பையோட படம் ரிப்பீட்டர் கொஷின். முதிர்ந்த கருப்பையின் அமைப்பு, இதுவும் ரிப்பீட்டர் கொஷின். இந்த சேம் தான். சரிங்களா, ஒட்டுதல் பதியமிடல், கிராஃப்டிங் அண்ட் லேயரிங்கு. கருவுரா கனி, இதுவும் ரிப்பீட்டர் கொஷின். கனிக்கூழ் விதைமொழித்தல், இது எந்த தாவர வகுப்பில் காணப்படுகிறது? சாரி, இது வந்து பின்னாடி வர லெசனு இங்கே கொடுத்தாச்சு, 6வது லெசனில் வரும். அதுக்கடுத்து சூழின் அமைப்பு படம் வரைந்து பாகம் குறி, ட்ரா அண்ட் லேபிள் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஓவில். அதுக்கடுத்து ஒட்டுதல் பதியுமுதல், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். எண்டோத்தீலியம், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் பாருங்கள். சூழ்களில் பல்வேறு வகை, படத்துடன் விவரி, எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓவில். மூடி விதை தாவரங்களில் வளர்ச்சி முறையை பொறுத்து கருவூன் திசோட வகை, டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்பம் கேட்டிருக்காங்க. கரூரா கனினா என்ன, அதோட முக்கியத்துவம், பார்த்தினோகார்பிக், இதுவும் ரிப்பீட்டட் பாருங்கள். டப்பிட்டம்னா என்ன, அதோட வகை, டப்பிட்டம் வகை, அதோட பணிகள். சரிங்களா, அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து சூழின் அமைப்பு, இது பாருங்கள் ரிப்பீட்டட் கொஸ்டின், 2 வாட்டி கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல், பூச்சி மகரந்த சேர்க்கை மலரோட பண்பு, இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். சூழின் அமைப்பு 3 வாட்டி கேட்டிருக்காங்க. எண்டோஸ்பமும் 2வது வாட்டி கேட்டிருக்காங்க. பூச்சி மகரந்த சேர்க்கை, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். மகரந்த பையோட குறுக்கோட்டு தோற்றம், ரிப்பீட்டட் கொஸ்டின். சூழின் படம், சரிங்களா, ரிப்பீட்டட் கொஸ்டின். இது எல்லாமே பப்ளி எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் நடந்த கொஷின். சரிங்களா, 2020 இது வரைக்கும் 2025 வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெசனில் நடந்த கொஷின்ஸ் இதெல்லாமே. இதெல்லாமே செக் பண்ணி நோட் பண்ணி வச்சிங்க. இது எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில கொஷின் எல்லாமே சேஞ்சஸ் ஆகிருக்கு லெசன், அதை வந்து கரெக்ஷன் பண்ணி நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து வரது உங்களுடைய கையில் இருக்குது. ஸோ கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் டைப் பண்ணிடுங்க, மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.